லண்டன்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நம்பர் 6, லண்டன் கோபுரத்துல 6 காகங்கள் இருக்கு. லண்டன் கோபுரத்தை பாதுகாக்க அதனுடைய உச்சியில 6 உயிருள்ள காகங்களை வைக்க சார்லஸ் உத்தரவிட்டிருக்காரு. வெளிப்படையா இன்னைக்கும் கூட அந்த 6 காகங்கள் அந்த கோபுர உச்சியில இருக்குமா. மூட நம்பிக்கை காரணமா எல்லா நேரத்திலையுமே அங்க காகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதனுடைய சிறகுகள்ல கிளிப் மாதிரி ஒன்று போடப்பட்டிருக்குமா. ஒருவேளை ஒரு காகம் பறந்து போயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு மற்றொரு காகம் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு கடினம் கிடையாது. லண்டன் கோபுரத்திற்கு போனா அந்த காகங்களை நீங்க கண்டிப்பா பார்க்க முடியுமா. நம்பர் 7, லண்டன் சுரங்கங்கள். லண்டனுடைய வரலாற்றுல நீர் குழாய்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. லண்டனுடைய முதல்ல நிலத்துக்கு அடியே சுரங்கங்கள் தோண்டலாம் அப்படிங்கிற எண்ணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்கள் சுரங்கங்களில் தண்ணீரை நிரப்பி அதை ஓடம் போல பயன்படுத்தலாம்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. இருட்டில் வண்டிகளை இழுக்க அவங்க குதிரைகளை பயன்படுத்தியிருக்காங்க அந்த சமயத்தில். அதனாலேயே இந்த மாதிரியான ஒரு யுக்தியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்பர் 8, லண்டனில் நடந்த பெரும் தீ விபத்தில் 6 பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க. 1666 ஏற்பட்ட தீ விபத்து ஒன்றில் லண்டனில் பேரழிவை ஏற்படுத்தின ஒரு விஷயம் நடந்துச்சு. இதனால நகரத்தில் பெரும்பகுதிகளில் இடிபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அதில் மொத்தமாகவே 6 பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க. ஆனாலும் கூட அதில் நடந்த உண்மையான இறப்புடைய எண்ணிக்கை இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா மறைமுக காரணங்களால பல பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்துல இருந்து 203 அடி தொலைவில் 203 அடியில் அவங்களுக்கு நினைவு சின்னங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நம்பர் 9, கருப்பு வண்டி ஓட்டுநர்கள் சோதிக்கப்படுவாங்களாம் கண்டிப்பாக லண்டனில். லண்டனை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிகள் கருப்பு நிறத்தில் இருக்குது. இதனால அங்கே டாக்ஸி ஓட்டுபவர்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கேப் ஓட்டுநர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பிளாக் வண்டியை ஓட்டுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு அறிவு சார்ந்த சில கடுமையான சோதனைகளில் வெற்றி பெறணுமா. நிறைய அறிவு சார்ந்த இன்டர்வியூஸ் வைப்பாங்களாம். இதற்காக அவங்க தலைநகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெரு வரைக்கும் எல்லாத்துலேயுமே மனப்பாடமாக வச்சுக்கணும். அது போக டெஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுடைய பெயரையும் கேட்பாங்களாம். இதுக்காகவே சில பேர் பார்த்தீங்கன்னா நகரத்துடைய ஒவ்வொரு மூளை முடுக்களையும் சுற்றி எல்லா வீதிகள் அது போக சந்துகளை குறித்து வச்சுக்குவாங்களாம். நம்ம எப்படி இப்போ போர்ஷன்ஸ்லாம் லெசன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணுறோம் அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா லண்டனுடைய டிரைவர்ஸ் கண்டிப்பாக மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய சந்து அந்த பேர் வரைக்கும் ஞாபகத்தில் வச்சிருக்கணுமா. நம்பர் 10, லண்டனுடைய மிகச்சிறிய சிலை. பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் அது போக சிலைகளை கொண்ட நகரம் தான் லண்டன். அப்படியான நகரில் அதிகாரப்பூர்வமான ஒரு சின்ன சிலை இருக்கு. பில்போர்ட் லேன்ல 2 எலிகள் சீஸ் சாப்பிடக்கூடிய சிலையானது நினைவு சின்ன கட்டுமானத்தின் போது விழுந்த 2 கட்டிட கலைஞர்களை குறிக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கான். அதனால லண்டன்லயே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா குட்டி சிலைன்னு சொல்லப்படுது.